ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். கலந்தீஸ் கிச்சன்லேருந்து எந்த வீடியோவும் கிடையாது. நாங்கள் வெக்கேஷனில் வந்து தீபாவளி வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊர்லலாம் நல்ல மழை. தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் நல்லா இந்த மூலிகை சமையலாக கொஞ்சம் செய்வோமே அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ எல்லா டைமும் அது கிடைக்காது. இப்போ ஊருக்கு வந்திருக்கிறனால நம்ம ரெகுலராக செய்கிற சமையல் இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமான ரெசிபிஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். தூதுவளை ரசம் நல்லா வில்லேஜ் ஸ்டைலில் அம்மியில் அரைச்சி நமக்கு சளி இருமல் அப்படின்னாலே எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சின்னதாக இருக்கிறப்பல இருந்தே வந்து ஃபஸ்ட்டு மெடிசன்னா சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலே வந்து தூதுவளை ரசம் தான் கொடுப்பாங்க. நல்லா அம்மியில் அரைச்சி நல்லா சுருக்குன்னு செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த மழை காலத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரெசிபி. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் சளி தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த தூதுவளை ரசம் ரெசிபி தான் காமிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அம்மியில் அரைச்சி, அம்மி இல்லாதவங்க மிக்சியில் அரைச்சும் செய்யலாம். ஸோ தூதுவளை ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்ல மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் வேலி ஓரத்தில் தானாகவே வந்து நல்லா கொடி மாதிரி படர்ந்து வளர்ந்துருக்கும் தூதுவளை. வந்து இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கும். பழுத்ததுக்கப்புறம் சிகப்பு கலர் ஆயிரும். இந்த வயலட் கலர் இருக்கிறது தான் வந்து பூ. இதில் சின்ன சின்ன முள் இருக்கும். இந்த இலையோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தூதுவளை ரசம் வந்து தனியாக தூதுவளை மட்டும் வச்சு செய்ய மாட்டாங்க. ஒரு 10 இலை தூதுவளை இலை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட இன்னொரு இலை சேர்க்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதநாராயணன் அப்படின்னு ஒரு மரம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது. எப்படி நம்ம தூதுவளை வந்து எவ்வளவு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி அந்த வாதநாராயணன் மரமும் அவ்வளோ நல்லது. அந்த இலையும் 2 கொத்து உருவி போட்டு சேர்த்து தான் ரசம் வைப்பாங்க. கூட வந்து வர கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், மிளகு, பூண்டு, புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பும் உள்ளே போட்டு புளியும் தண்ணியும் ஊற்றி உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. நல்லா அரைச்சிடலாம். அரைக்கிறப்ப நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக அரைக்க மாட்டோம். எல்லாமே ஒன்று சேர்த்து சீரகம், மிளகு, பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சிடுவோம். எப்பவுமே ரசத்துக்கு வந்து தனித்தனியாக ஒன்னொன்னையும் அரைச்சி ரசம் வைக்கிறதோட டேஸ்ட்டும் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து அரைச்சி வைக்கிற டேஸ்ட்டு கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு மல்லி, வரமிளகாய், கருவேப்பிலை அரைச்சதுக்கு அப்புறமா இலையை உள்ளே போட்டு நல்லா இலை வந்து நல்லா மையாட்டு ஆகிற அளவுக்கு அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா சீரகம், மிளகு சேர்த்து அரைச்சிருங்க. சீரகம், மிளகு சேர்த்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியாக பூண்டு உள்ளே வச்சு அரைச்சிருங்க. தனித்தனியாக ஒன்னொன்னும் அரைக்கிறப்ப தான் அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா அரைச்சு பாருங்க, ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு தான் வந்து அரைச்செடுக்கிறாங்க. ரொம்ப நிறைய இலையெல்லாம் சேர்த்தா அந்த ரசத்தோட ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. இது வந்து மருந்தாக தான் நம்ம செய்கிறோம். அதனால வந்து இந்த அளவுக்கு இலையெல்லாம் சேர்த்தாலே போதுமானது. நல்லா அரைச்சி எடுத்து நம்ம புளியும் உப்பும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கிற அந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த அரைச்ச விழுது உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த அம்மியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து நீங்கள் அந்த ரச தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த ரசம் தாளிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா வெண்ணெய் போட்டு தான் தாளிப்பாங்க. வெண்ணெய் உருகி வந்தோடனே கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு பெருங்காயம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரசம் வந்து நுரைச்ச உடனே வந்து நிறுத்திடுவோம், கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் தூதுவளை ரசம் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டால் தான் ரசம் நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி உப்பு, புளியெல்லாம் உள்ளே சேர்த்து எல்லாமே கரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுனால நீங்கள் வெண்ணெய் உருகணுன்னே கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்ச இந்த விழுதெல்லாம் சேர்த்த தண்ணியை வந்து நீங்கள் உள்ளே ஊற்றிடுங்க. தளதளன்னு ஒரு கொதி இந்த மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அருமையான ஒரு தூதுவளை ரசம் ரெடி. சளி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமையான மருந்து. இந்த மழைக்காலத்தில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.